ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியோட ராசி நாயகன் சூரியன். இந்த ஆவணி மாதத்துல சூரிய பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது சிம்ம ராசியோட ராசிநாதன் உங்க ராசியிலேயே இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு தான். இருந்தாலும் அவர் கிரகணம் ஆகக்கூடிய தன்மைகள் தான் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆல்ரெடி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். கடந்த ஒரு வருட காலமாவே சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் அதாவது சந்திரனோட ராசிக்கு, அதாவது ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒளி, அதாவது சந்திரன் இருக்கிற திதியை வச்சு, பௌர்ணமி திதியில இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனைகள்ல பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த சந்திரன் அமாவாசைக்கு முன்பின் ஒரு வாரத்துல இருந்தாரு அப்படின்னா சந்திரன் ஒளி கம்மியா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கேதுவோட இணையும் போது, அதாவது 8 டிகிரியில ஒரு கிரகம் கிரகணம் ஆகக்கூடிய தன்மைகள். சாயா கிரகங்களான ராகு கேதுக்கள்னு சொல்லுவோம். சாயா கிரகம்னு இது ஒளி கிரகங்கள். அதாவது மாபெரும் ஒளிய ஒரு நிழல் மறைக்கக்கூடிய அமைப்புகள். அத வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு, அதாவது 8 டிகிரின்னு சொன்னா 8, 8 16 டிகிரி. ஒரு 15, 16 நாள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பிற்பகுதி கடந்துட்டாங்க, கிரகணத்தை விட்டு கடந்துட்டாங்கன்னா அவர் ஸ்தான பலமா இருப்பார். அங்க இப்பயும் ஸ்தான பலம் தான் இருந்தாலும் கேது தான் அந்த பலன்களை எடுத்து செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். கேது தசை நடக்கிறவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது சூரியன் வழியில, சூரியன் மூலியமா கேது தசை நடக்கிறவங்களுக்கு இப்ப ஜனனகால ஜாதகத்துல இதே மாதிரி சூரியன் கேது இணைவு இருந்தது அப்படின்னா, சூரிய தசை நடந்தா இப்பயும் அதே அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். அதே கேது தசை நடந்தா அந்த கேது தான் அந்த ஆளுமை, அதிகாரம் அப்படின்ற அமைப்பை, அதாவது சூரியனோட ஆளுமை அதிகாரம் என்ற அமைப்பை கேது தசை நடந்தா அந்த கேது கண்டிப்பா வந்து அதிகாரத்தை கொடுப்பாரு. அரசு மூலியமா ஆதாயத்தை கொடுப்பாரு. தந்தை மூலியமா ஆதாயத்தை கொடுப்பாரு. பூர்வீகம் சம்பந்தமா ஆதாயத்தை கொடுப்பாரு. அப்படியே ஆப்போசிட் சூரிய தசை நடந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா கடந்து போறது நன்மையை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 2ஆம் இடத்தை ஆல்ரெடி சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சனி பார்க்கறதுனால தனம் வாக்கு, தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லுவோம். குடும்பம் அமைகிறதுல தடை 20, அதாவது இளைய பருவத்தினருக்கு திருமணம் ஆகல அப்படின்னா அந்த தடைகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது வந்து அடுத்த ஜூன் மாசத்துக்கு மேல சனி பகவான் பயிற்சி ஆயிடுவாரு. 2027 ஜூன் மாசத்துக்கு மேல சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த 2ஆம் இடம், குடும்பஸ்தானம், குடும்ப அமைப்புகள், திருமண அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். அப்பதான் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கும். அதுக்கு உண்டான அமைப்புகள் இப்பயே வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அந்தந்த ஒரு என்ன சொல்றது, அச்சாரம்னு சொல்லுவோம்ல, அதாவது நிச்சயதார்த்தம். இப்ப சும்மா பேசி வச்சுக்கிற அமைப்பு. இப்ப ஆடி மாசங்கிறதுனால சும்மா ஆடி மாசத்துக்கு இப்ப ஆடி மாசம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, ஆவணி மாசத்துல ஒரு அச்சாரத்தை போட்டு வைக்கக்கூடிய, ஏன்னா புரட்டாசி மாசத்துல ஒன்றும் வந்து செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஐப்பசியில தான், ஐப்பசியில ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அதுக்கப்புறம் 6 மாசம் 3 மாசம் கழிச்சு தள்ளி உங்களுக்கு திருமண அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஒவ்வொரு ஜனனகால ஜாதகத்தை வச்சு அது துல்லியமா சொல்லலாம். இப்ப 3ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல சுக்கிரன் போவார் ஸ்தான பலமா. அதாவது சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துக்கு பிற்பாகுது 15 நாட்களுக்கு சுக்கிரன் ஸ்தான பலமா போவார். சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் ஸ்தான பலமா இருக்கிறதுனால 3, 7, 11 கனெக்ட் ஆகும்போது, இப்ப 3ஆம் அதிபதி ஸ்தான பலமா இருக்கிறதுனால 3, 7, 11 காம திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல அதுவும் சுக்கிரனாகி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து திருமணத்தை தந்தே ஆவார் அப்படின்ற அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அச்சாரம் போடக்கூடிய, அதாவது நிச்சயதார்த்தம் இப்ப சும்மா வாய் வார்த்தையிலையாவது பேசி முடிவு பண்ணி வச்சுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால வீடு, வாகனம், நிலம், கட்டிடம், வீடு, மனைகள், இந்த அமைப்புகள்லாம் வந்து கடன் அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கடன் வாங்கி வீடு, வாகனம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் வழியில ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்ற இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த தாய் வழி உறவுகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தாய் மாமன் வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 12ல இருந்து பார்ப்பாரு. 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 4ஆம் இடம் சிறு பயணங்கள், 8ஆம் இடம் வந்து ஒரு 400, 500 கிலோமீட்டர், 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு.
வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை செய்யணும், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கலன்னு இத்தனை நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அமைப்புகள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமாக கடந்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் காரிய தடை, எல்லா தடைகளையும் கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வார். அடுத்த 2027 ஜூனுக்கு பிற்பாடு அந்த காரிய தடை, எல்லா தடைகளும் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 27 ஜூனுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மகன் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டீங்க. இப்போ பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கிறீங்க. படிப்படியாக ரிலீஸ் ஆகிடும். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றபடி 11ஆம் இடத்துல செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4 10ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி, 4 9க்குரியவர். அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகள் வழியில அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். அண்ணன் அக்கால்கள் கிட்ட போன மாதம் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பாரு. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இட நற்பலன்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 12ஆம் இடம் சுப செலவுகள் நடக்கும். சுப செலவுகள் இப்போ 50 வயசு 60 வயசு பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா இளைய தலைமுறைகளுக்கு திருமணம், மகளுக்காக திருமணம் அமைப்பிற்கு, கல்வி அமைப்புகளுக்கு கொஞ்சம் பணங்காசு விரயமாகத்தான் செய்யும். கடன்கள் கொஞ்சம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. சுப செலவு தான் வரும். ஏன்னா அசுப செலவு சுப செலவுன்னு இருக்குல்ல, அதனால சுப செலவு தான் வரும். ஒன்றும் பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை. படிப்படியாக சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது. இப்போ நம்ம பொது பலன்கள் தான் சொல்கிறோம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.